ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் குர்ஆன் ஏற்படுத்த வேண்டிய 10 விதமான மாற்றங்கள் என்பதாக அறிஞர்கள் பட்டியலிட்டு சொல்வார்கள். இந்த குர்ஆனிற்கும் நமக்குமான தொடர்பு எந்த அடிப்படையில் வெளிப்படுகிறது என்று சொன்னால் இந்த 10 அடிப்படையில் தான் வெளிப்படுகிறது. முதலாவது அல்லாஹ்வை அறிந்து அவனுடைய அத்தாட்சிகளை அறிந்து செயல்படுவது. இரண்டாவது அவனுடைய தூதரை அறிந்து தூதரினுடைய மகத்துவம் அறிந்து செயல்படுவது. மூன்றாவது ஷரியத்தை அறிந்து அது சொல்லுகின்ற ஹலால் ஹராமை அறிந்து செயல்படுவது. நான்காவது மறுமையை அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படுவது. ஐந்தாவது ஈமானை பலப்படுத்தி அதன் அடிப்படையில் செயல்படுவது. ஆறாவது இறையச்சத்தை பரிபூரணப்படுத்தி அதன் அடிப்படையில் செயல்படுவது. ஏழாவது தவக்குல் என்னும் இறை நம்பிக்கையை பரிபூரணப்படுத்தி அதன் அடிப்படையில் செயல்படுவது. எட்டாவது நல்லொழுக்கத்தையும் நற்குணத்தையும் பேணி பாதுகாத்து அதன் அடிப்படையில் செயல்படுவது. ஒன்பதாவது பிறரின் உரிமைகள் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அதன் அடிப்படையில் செயல்படுவது. பத்தாவது மேற்கண்ட அனைத்துமே அல்லாஹ்வினுடைய கட்டளை என்று எண்ணி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு செயல்படுவது. இந்த 10 குர்ஆன் ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான மாற்றமும் தாக்கமும் என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள்.